மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கிண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவர் பாலாஜி நலமுடன் இருக்கிறார் என்றும் அவருக்கு மருத்துவர்கள் சிறப்பாக சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவித்தார். மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதற்கு அரசு அடிப்படை கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனையில் முதல் தரமான சிகிச்சை அளிக்க வருகிறது என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் உட்பட யாரும் அரசு மருத்துவமனைக்கு செல்வதில்லை என்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு கூட தனியார் மருத்துவமனைக்குத்தான் முதல்வர் சென்றார் எனவும் கூறினார். புற்றுநோய் தலைமை மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் பார்த்துவிட்டு வந்த அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மருத்துவர்கள் சிறப்பாக அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இப்பொழுது பேஸ்மேக்கர் எப்படி பணியாற்றுகிறது என்பதை பரிசோதித்து கொண்டிருந்தார்கள். அவரே ஒரு இருதய நோயாளியாக இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் பூரண குணமடைய வேண்டும். மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதற்கு அரசாங்கம் தனது அடிப்படை கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நிகழ்வு, இது ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. இது மருத்துவமனைக்கு வரும் ஏழை நோயாளிகள் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு வருகிறார்கள் என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும்.